ஸ்ட்ரெயிட்டாக இந்த வழி பார்த்திங்கன்னா மேலே போகிறது. ஸோ நம்ம ரூம் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு. ஸோ இதான் நம்ம ரூம் போகிற வழி. ஃபஸ்ட் ரூமே நம்ம ரூமு, இந்த 107 இருக்குல்ல, இதான் நம்ம ரூமு. நம்ம ரூமை பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? 1 2 3 டென்டடா. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து என்னோடய அப்பார்ட்மெண்ட்டை வந்து சுற்றி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் இருக்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வெளியில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தாய்லாந்தில். இவங்க கூட நான் எப்போவுமே விளாடுவேன். ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்கிற டைம் பார்த்து இவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து சுற்றலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் நம்ம அப்பார்ட்மெண்ட் உள்ளே போகணும். அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப் இருக்குது. இந்த ஷாப்பில் தேவையான பொருள்கள் லைக் சோப்பு, ஷாம்பு, அதாவது ட்ரிங்க்ஸ் வாங்குறது எல்லாமே இந்த ஷாப்பில் தான் நான் வாங்குவேன். காலையிலேயும் மத்தியானம் நான் பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்ருவேன், ஸ்கூலில். ஸோ நைட்டு சாப்பாடு மட்டும் டெய்லியும் நான் இங்கே தான் சாப்பிடுவேன். ஸோ இந்த ஷாப்லேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டு. இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டு. அப்படியே நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வியூ பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு அருமையாக இருக்கும் பாருங்கள். இதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் வியூவு. தாய்லாந்து வந்து எப்போயுமே பச்சை பசேர்னு இருக்கும். இது வந்து மோர் டிராஃபிக்கல் கண்ட்ரி. எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னே தெரியாது. நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு சின்ன கொட்டாய் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து குப்பை போடுற இடம், இதான் குப்பை போடுற இடம். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் ஈவினிங்கில் உட்காந்து ஏதாவது பேசணும், இல்லை ஏதாவது பார்ட்டி, ட்ரிங்க்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா இந்த இடத்துல உட்காந்துக்கலாம். ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 கார்ஸ் வரையும் நிறுத்தலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கிங் ஏரியா. இங்கே கோடு போட்டிருக்காங்க பாருங்கள், எல்லாமே பார்க்கிங் ஏரியா. இந்த பக்கமும் பார்க்கிங் தான், காரெல்லாம் பார்க் பண்ணுற ஏரியா இந்த சைடு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் தான். இது வந்து புதுசாக கட்டின பில்டிங்கு. ஆனால் இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலை, கட்டி அப்படியே வச்சுருக்காங்க. எப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியலை இந்த பில்டிங்கு. ஸோ மற்ற ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ இதான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸு. இது அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ். இதான் மொத்தமே நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் 3 ஃப்ளோரு. ஸோ இதான் அப்பார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் போனோம்னாக்கா நம்மளுக்கு வந்து துணி துவைக்கிற வாஷிங் மிஷின் இருக்குது. இது வந்து பப்ளிக் யூஸ். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க எல்லாருமே இங்கே வந்து துணி துவைச்சிக்கலாம். இங்கே வந்து எப்படின்னா, இங்கே ஆளெல்லாம் இருக்க மாட்டாங்க, மெஷின் மட்டும்தான் இருக்கும். நம்ம காயின் போட்டு, நம்ம ஊரில் 10 ரூபா காயின் இருக்குல்ல, அது மாதிரி தாய்லாந்துலேயும் 10 ரூபா காயின் இருக்குது. ஸோ காயினை போட்டோம்னாக்கா மெஷின் ஆன் ஆயிரும். துணியை போட்டு நம்ம துவைச்சிட வேண்டியதான். இங்கே வந்து டைமு, எவ்வளோ வாட்ரு எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் தான் நீங்கள் வந்து காசு போடணும். இங்கே பாருங்கள் 13 போட்டிருக்கா. அப்போ 3 காயின் போடணும். 10 பாத் காயின் 3 போடணும். இங்கே ஒரு மிஷின் இருக்குது பாருங்கள், இதுவும் அதே தான் 30 பாத்து. காயின் போட்டிங்கன்னா மிஷின் தானே ஆன் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மிஷின், நீங்கள் நிறையா துணி துவைச்சிக்கலாம். அதனால இது வந்து 40 தாய் பாத்து. ஸோ காசு போட்ட உடனே மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் பாட்டில் வாட்டர் வந்து எனக்கு வேணாம், எனக்கு ஃப்ரீ வாட்டர் வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரீ வாட்டர் கிடையாது. இதுலேயும் நீங்கள் வந்து காசு போடணும். 1 பாத்து, 2 பாத்து, 3 பாத்து, 5 பாத்து, 6 பாத்து, 7 பாத்து, இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ காசு போடுறீங்களோ அது இந்த மாதிரி காசு போட்டு இங்கே உங்களோட கேன் இங்கே வச்சிங்கன்னா தண்ணி மேலேருந்து இங்கே வரும் பாருங்க. இது நல்ல தண்ணி தான், ஆனால் ஃப்ரீ கொஞ்சம் தெரில, இதுவும் நல்ல தண்ணி தான். ஆனால் சில மக்கள் காசு கொடுத்து வாங்குறது எக்ஸ்பென்சிவாக இருக்கும்ல, அதனால் இங்கே வந்து பிடிச்சிட்டு போவாங்க. ஸோ இது வந்து வாட்டர் மிஷினு. ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது. அடுத்த என்ன ஃபெசிலிட்டின்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து ஸ்டே பண்ணோன்னா இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ வாங்க ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம். ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த சைடு பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா, ஃபுல்லாகவே வந்து கார் பார்க்கிங் ஏரியா. ஸோ அப்படியே நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடு இந்த சைடு போனோம்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் பைக்கை வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பைக் பார்க்கிங் ஏரியா. இந்த சைடு ஃபுல்லாக உங்கள் பைக் பார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இந்த வழியாக கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல். இந்த பில்டிங் தான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டு. நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடு இருக்கும். ஸோ இந்த சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லா ஹவுஸ் மக்களே. எல்லாம் 2 ஃப்ளோர்ஸ் வில்லா ஹவுஸும் இருக்குது, சிங்கிள் ஃப்ளோர் வில்லா ஹவுஸும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்ட்டு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 16-17 மாதம் வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுவும் ஹவுசஸ் தான், ஆனால் சிங்கிள் ஃப்ளோரு. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்விம்மிங் பூல். இதுதான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டு. இங்கே தான் இருக்குது நம்ம ஸ்விம்மிங் பூல். ஸோ சாட்டர்டே, சண்டே, ஹாலிடேலலாம் நீங்கள் வந்து ஸ்விங் பண்ணுறதுன்னா
இங்கே வந்து ஸ்விம் பண்ணிக்கலாம். நான் எப்போயாச்சும் இந்த ஃபிலிப்பின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோடய ரூமுக்கு வந்தாங்கன்னா அவங்க கூட நான் இங்கே வந்து சில சமயம் நான் ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணுவேன். இங்கே பார்ட்டி மாதிரி கோக்கு, பெப்சி, சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஸ்விம் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய பில்டிங். அதான் புதுசாக கட்டினது, இன்னும் ஓப்பன் பண்ணல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃப்ளோர் ஹவுசஸ்ஸு. இதெல்லாம் எவ்வளோ வாடகைன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 10,000 இருக்கும், இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கூரை வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் யாருன்னா மியான்மார் பீப்புள். மியான்மார்லேருந்து இங்கே வந்து கட்டட வேலை செய்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை. அவங்களாம் அங்கே தான் இருப்பாங்க. அதை தனியாகவே ஒரு வீடியோவாக போடலான்ட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஸோ இதான் மக்களே நம்ம ஸ்விம்மிங் பூல் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி பார்த்திங்கன்னா சிறுவர்களுக்கு ஆனது. சின்ன பசங்க வந்து குளிக்கிறது. இங்கே பாருங்கள் ஆழம் குறைவாக இருக்குல்ல, இந்த பகுதி வந்து சிறுவர்களுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழம் வந்து அதிகம், இது வந்து பெரியவர்களுக்கு. ஸோ அது மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் நீங்களும் இந்த பக்கம் போய்க்கலாம். ஸோ இது வந்து சிறுவர்கள் பகுதி, இது வந்து பெரியவர்கள் பகுதி. சேஃப்டிக்காக அப்படி 2 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாட்டர் சர்வீஸ்லாம் வந்து 24/7 மக்களே. இங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் பம்பிங். இந்த வாட்டர் டேங்கில் வந்து தண்ணி குறைய மோட்ரு வந்து அதுவே பம்ப் பண்ணிக்கும். இங்கே யாருமே ஆள் கிடையாது, மேனுவல் கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். இங்கே பாருங்கள், இதுதான் மெயின் போரு. இந்த வாட்டர் டேங்க்லலாம் தண்ணி குறைய இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் இந்த மோட்ரு வந்து பம்ப் பண்ணி ரூமில் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். தண்ணி பிரச்சனை இங்கே இருக்கவே இருக்காது. எல்லாம் பக்கா பயங்கரமான மெயின்டெனன்ஸ் இருக்கும் இங்கெல்லாம். ஸோ இந்த பகுதியில் இருக்க இந்த மக்கள், இந்த வில்லா ஹவுஸில் வாழ்கிற மக்கள் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி இல்லை ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், அதுக்குன்னு தனியாக ஒரு கார்டன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கார்டனில் இங்கே வந்து மியூசிக்கல் பார்ட்டி இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம நடத்திக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் கூட நம்ம உறவினர்களை அழைத்து ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த கார்டன் வந்து இங்கே உருவாக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு இன்சைட் அவர் அப்பார்ட்மெண்ட். ஸோ இதான் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க எப்போயுமே. நீங்கள் வெளியில் போகிறதப்போ கீயெல்லாம் கொடுக்கணுன்னா இங்கே கொடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு கொரியர் ஏதாவது பார்சல் வந்தால் கூட இங்கே வாங்கி இந்த இடத்துல வச்சுருவாங்க. நீங்கள் ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எடுத்துக்கலாம். உங்களோட பார்சல் எல்லாமே இங்கே இருக்கும். ரெண்டாவது, அவங்க பார்சல் வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு, வந்து வாங்கிக்கோங்கன்னு. இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் கெஸ்ட் வந்தாங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை வெளியில் இருந்தால் உங்கள் ரூம் லாக் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல உட்கார சொல்லலாம். இதான் வந்து இந்த முதன்னு வர்றவங்க கெஸ்ட்டு உட்கார இடம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீ மைக்ரோ ஓவன் இருக்குது. இங்கே வந்து உங்களோட சாப்பாடை வந்து நீங்கள் சூட் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே, இந்த பில்டிங்கில் இருக்க எல்லாருக்கும் காமன் இது, இந்த மைக்ரோ ஓவன். ஸோ அப்படியே உள்ளே போனோம்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த வழி பார்த்திங்கன்னா மேலே போகிறது. ஸோ நம்ம ரூம் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு. ஸோ இதான் நம்ம ரூம் போகிற வழி. ஃபஸ்ட் ரூமே நம்ம ரூமு, இந்த 107 இருக்குல்ல, இதான் நம்ம ரூமு. நம்ம ரூமை பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? 1 2 3 டென்டடா, இதான் என்னோடய ரூமு. ஸோ இந்த ரூமில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த பெட் அவங்களே கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த சோஃபா இருக்குல்ல, இது அவங்களே கொடுத்தது. இந்த ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குல்ல, இது அவங்களே கொடுத்தது. இது 1 2 3, இது 3 அவங்க கொடுத்தது. இந்த டிவி வந்து அவங்களே கொடுத்தது. அப்புறம் இந்த ஷூ ரேக், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 ஷூ ரேக் இருக்குது. ஒன்று வந்து அவங்க கொடுத்தது, இது வந்து நான் வாங்கினது. ஸோ நான் ரூம் காலி பண்ணும்போது இதை எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இங்கே தான் என்னோடய க்ளோத்லாம் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து ஹோம் தேட்டர் வச்சுருந்தேன், டிவியோடு சேர்த்து. இப்போ ஊருக்கு போனப்போ ஹோம் தேட்டர் எடுத்துகிட்டு போயிட்டேன், அதனால் க்ளோத்ஸ் எல்லாம் மடித்து கீழே போட்டேன். அடுத்து இந்த இடம் பார்த்திங்கன்னா இதான் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து கிளம்புற இடம். இந்த இடத்துல தான் நம்ம முகம் பார்க்குறது எல்லாமே இந்த இடம். இந்த ஃபேனு வந்து இவங்களே கொடுத்தது. இங்கே ஒரு ஃபேன் இருக்குல்ல, இது நான் வாங்கினது. ஓகேங்களா, இது பெட்டெல்லாம் அவங்களே கொடுத்தது. அப்புறம் இந்த டேபிள், இந்த சேர் இதெல்லாம் அவங்களே கொடுத்தது. இங்கே கூட ஒரு லைட் இருக்குது பாருங்கள் பெட்டுக்கு, இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இந்த லைட்டு. ஓகே, ஸோ இந்த ரெஃப்ரிஜரேட்டர் நான் வாங்கினது. அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த ரெஃப்ரிஜரேட்டர் இவங்க அப்பார்ட்மெண்ட்டே கொடுத்தது. இதை நான் இங்கே வரத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். இங்கே வந்து பார்த்தா இங்கே ஃப்ரீயாகவே ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது. சரி, நான் வாங்கினது வந்து எனக்கு விற்கிறதுக்கு மனசு இல்லை, அதனால் அப்படியே ரூமில் ஒரு ஓரமாக இருக்கட்டும்னு வச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே இவங்க கொடுத்தது தான். அப்புறம் இதான் நம்மளோட ஒரு கிச்சன், ஸ்மால் கிச்சன். இங்கே வந்து அதிகமாக சமைக்க முடியாது, ஆனால் ரைஸ் குக்கரு, இந்த எலக்ட்ரிக் குக்கர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் எலக்ட்ரிக் இது யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மேலே இன்டீரியர்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து அழுக்காயிடும்.
ஸோ இங்கே வந்து கேஸ் அடுப்பு அலோடு கிடையாது, ஆனால் இண்டக்ஷன் எலக்ட்ரிக் அடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட சமையல் பொருட்கள். சும்மா ஒரு பாட்டில் ஆயிலு. இந்த நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டினது, நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் தலைக்கு தேய்ச்சி குளிக்க. அப்புறம் அவ்வளோதான் நம்ம பொருட்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட 2 பேக் இருக்குது. அப்புறம் இங்கே நம்மளோட க்ளோத்ஸு, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் நம்ம ரூமு. நல்லாயிருக்கா? நான் ஒருத்தன் தான் அங்கே இருக்கேன் இந்த ரூமில். அது நம்ம பைக் ஹெல்மெட்டு. ஓகே, அவ்வளோதான் மக்களே ரூமு. இது நம்ம ஒர்க் ஸ்டேஷனு பார்த்துங்க. இங்கே தான் நம்ம உட்காந்து வீடியோ எடிட் பண்ணுறது, ஒர்க் ஃப்ரம் ஹோமு எல்லாமே நம்ம இந்த இடத்துல தான் பண்ணுறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் யூடியூப் சேனலுக்காக இன்வெஸ்ட் பண்ண பொருட்கள் வாங்கினது. மைக்ரோஃபோனு, அடாப்டரு, இது எல்லாமே நான் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்டெபிலைசர் ஸ்டாண்டு, இதெல்லாமே நான் வாங்கினது. இது எல்லாம் சேர்த்தே நம்ம ஊர் காசுக்கு ஒரு 20,000 வந்துருச்சு. ஓகேங்களா, மைக்ரோஃபோன் எல்லாம். இது நம்ம ஒர்க் ஸ்டேஷனு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே, லெட்ஸ் கோ டு த டாய்லெட். டாய்லெட்டில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்டர் ஹீட்ரு இதெல்லாம் வந்து இன்பில்ட் இங்கே இவங்களே கொடுத்துட்டாங்க. வாட்டர் ஃபில்டர், அப்புறம் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அப்புறம் ஷவர், சாரி வாட்டர் ஹீட்டர், நாட் வாட்டர் ஃபில்டர், சாரி கைஸ், வாட்டர் ஹீட்டர். ஸோ இதான் நம்மளோட பாத்ரூம். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் துணி துவைக்கணும், ஏதாவது ஒரு இந்த துணியெல்லாம் காய போடணும் அப்படின்னா இந்த சைடு. ஸோ இந்த பக்கம் சின்னதாக ஒரு இது, இந்த பக்கம் டாய்லெட், இந்த பக்கம் இது ஒரு வராண்டா மாதிரி. ஸோ அப்படியே நீங்கள் வெளியில், இதான் நம்ம அவுட் சைடு பில்டிங்க்கு வெளியில் உள்ள ஏரியா. ஸோ இதுதான் நம்ம ரூம் மக்களே. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு இன்னொரு செய்தி வந்து காத்துட்ருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் இன்றைக்கி இந்த ரூமை காலி பண்ணுறேன். இந்த ரூமை இன்றைக்கி காலி பண்ணிவிட்டு புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன். ஆல்மோஸ்ட் சேம் தான், ரெண்ட்டு வந்து சேம் தான். அதில் வந்து டிவி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. இந்த டிவியில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை, வெறும் தாய் சேனல் மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம புதுசாக போக போகிற ரூமில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ நான் மூவ் பண்ணுறேன். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதான் நம்ம ரூமு. இதுக்கு வாடகை எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் காசுக்கு ஒரு வாடகை மட்டும் ஒரு 9,000 இருக்கும். கரண்ட் பில்லு, வாட்டர் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 12-13,000 வரும் மக்களே ரெண்ட்டு. இங்கே ஆமாம், முக்கியமாக சொல்ல மாட்டேன், ஏசி கொடுத்துருக்காங்க. ஒரு ஏசி, ஒரு ஃபேனு இங்கே கொடுத்துட்டாங்க. அதனால் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் ஒரு ஃபேன் வச்சுருந்தேன் முன்னாடி, அதையும் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதான் நம்ம ரூமு. இப்போது புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் சந்திக்கிறேன் மக்களே. ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா, இது நான் வாங்கினது பேங்காக்கில். இந்த 2 ஃபோட்டோ ஃப்ரேமும் பெட்டில் இருக்குல்ல, இது வந்து அவங்களே கொடுத்தது ஃப்ரீ. இது வந்து நான் வாங்கினது 100 பாத்து, பேங்காக் போயிருக்கும்போது ஒரு கோயிலில் வாங்கினது. ஸோ இங்கே இருக்குது நம்ம எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா இங்கே ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து ஏசி ரிமோட்டு, இது மெயின் சுவிட்சு லைட்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே நம்ம ரூமில். சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் 2வது புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன். அங்கே போய்ட்டு மறுபடியும் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, பை பாய், see you. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து நியூ அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்மளோட நியூ அப்பார்ட்மெண்ட். இதில் மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்குது. இதில் வந்து 3rd ஃப்ளோர் தான் நம்ம ரூமு. ஸோ அப்படியே உள்ளே போகலாம் வாங்க.